5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களை ஃபெயில் ஆக்கக்கூடாது என்கிற கொள்கை ரத்து. மத்திய அரசின் கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் குமார் அறிவிப்பு. பொங்கல் நாளில் UGC நெட் தேர்வு நடத்துவதை தள்ளி வைக்க வேண்டும். மத்திய கல்வி அமைச்சருக்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கடிதம். அதிமுக உறுப்பினர் அல்லாதவர் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட உரிமை இல்லை. இரட்டை இலை விவகாரம் தொடர்பான தேர்தல் ஆணைய விசாரணையில் பதில் அளிக்க உள்ளதாக அதிமுக MP CV சண்முகம் பேட்டி. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் இத்தனை இடங்கள் வேண்டும் என திமுகவுக்கு நிபந்தனை எதுவும் வைக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். விதிமீறி கட்டடங்களை கட்டியுள்ள பள்ளிகள், தேவாலயங்கள், மசூதிகள் மற்றும் கோயில்களுக்கு இரக்கம் காட்ட முடியாது. விதிமீறி கட்டடம் கட்டிய தனியார் பள்ளி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழகத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக நியமனம். பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தேர்வு செய்தனர். தேர்தல் நடத்தை விதிகளில் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தங்களால் மக்களாட்சிக்கு அச்சுறுத்தல். மகாராஷ்டிராவில் பொய்யான வெற்றிக்கு கிடைத்த எதிர்ப்புகளால் ஏற்பட்ட பதற்றத்தின் எதிரொலி என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தமிழகத்தை நெருங்கும். 25ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.